அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ, தமிழ்நாடு ரிலேட்டடா என்விரான்மெண்ட் ரிலேட்டடா ஒரு செய்தி. என்னன்னா, த்ரைவிங் நீர் மருது ட்ரீஸ் இன் எம்டிஆர் கிவ் ரெஃப்யூஜ் டு என்டேஞ்சர்ட் வல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளா ஒரு கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? யார் அந்த கணக்கெடுப்பு நடத்திருக்காங்கன்னா, அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் எங்க இருக்குன்னா வண்டலூர்ல இருக்கு. சரிங்களா? அட்வான்ஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் வண்டலூர்ல இருக்கு. அவங்களும் நம்ம வனத்துறையும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டெர்மினாலியா அர்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் மருது ட்ரீஸ வந்து கவுண்ட் எடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த நீர் மருது ட்ரீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மோயார் ரிவர் சைட்ல வந்து பாக்குது ரிவர் பேங்க்ஸ்ல வந்து அதிகமா இருக்கும். அதே மாரி முதுமலை டைகர் ரிசர்வ் அந்த ரீஜியன்ல வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த நீர் மருது மரங்கள வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கணக்கெடுத்திருக்காங்க. ஸோ அதுல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நீர் மருது மரங்கள் நெறையாவே வந்திருக்கு புதுசா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இதனால என்ன ஒரு விஷயம் பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்திருக்காங்க இல்லையா? இந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர். இது ஒரு வல்ச்சர். சரியா? இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டா இருக்கு. இதனுடைய நெஸ்டிங் சைட்ன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்க நெஸ்ட் எல்லாம் இது பண்ணும் கூடு கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நீர் மருது மரங்கள்ல தான் அதிகமா கூடு கட்டும். இப்ப நீர் மருது மரங்கள் வந்து அதனுடைய எண்ணிக்கை அதிகமானனால, இந்த வல்ச்சர்ஸோட பாப்புலேஷனும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் நம்ம முதல் செய்தியில வந்து பார்க்கிறோம். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த செய்தியில இருந்து. சரியா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு புதுக்கோட்டை, திருச்சி அங்கெல்லாம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அதுல முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சியில அன்புச்சோலை திட்டம் அப்படிங்கிறத லான்ச் பண்ண போறாரு. ஓகேங்களா? அன்புச்சோலை அப்படிங்கிற திட்டம் திருச்சியில வச்சு நம்ம முதலமைச்சர் லான்ச் பண்ண போறாரு. ஸோ அன்புச்சோலை திட்டம் அப்படிங்கிறது முதியவர்களுக்கான சீனியர் சிட்டிசனுக்கான ஒரு திட்டம். சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள நம்ம மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எதுக்காக இப்ப மூத்த குடிமக்களுக்காக ஒரு திட்டம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழகம், கேரளா இந்த மாரியான தென்னிந்திய மாநிலங்கள்ல மூத்த குடிமக்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது. இப்ப மத்திய அரசாங்கத்தோட புள்ளியியல் அமைச்சகத்துடைய டேட்டா படி பார்க்கிறப்ப, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு டேட்டா குடுத்திருப்பாங்க. என்னன்னா, 2031ஆம் ஆண்டு தமிழகத்துல மொத்த மக்கள் தொகையில 18.20% வந்து சீனியர் சிட்டிசன்ஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவ குடுக்குறாங்க. அப்ப நம்ப மூத்த குடிமக்களுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப அவங்களுடைய நலன்களுக்காக அரசாங்கம் சில திட்டங்கள பண்ண வேண்டியதா இருக்கு. சரிங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு இந்த வருஷம் பட்ஜெட்ல வெளியாயிருக்கும். அன்புச்சோலை மையங்கள் மூத்த குடிமக்கள் நலனுக்காக கொண்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. சோ அதுல என்ன பண்றாங்க அன்புச்சோலை இல்லங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு டே கேர் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? டே கேர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்ல மூத்த குடிமக்கள் இருக்கலாம், தாத்தா, பாட்டி இருக்கலாம். நம்ம ஏரியால நெறைய பேர் இருப்பாங்க. சோ இவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வண்டி எடுத்துட்டோ, இல்ல பஸ்ல போயோ அந்த அன்புச்சோலை இல்லங்களுக்கு காலையில போயிரலாம். டிஃபனு, மதிய லஞ்ச், ஸ்நாக்ஸ், டீ எல்லாமே அரசாங்கமே குடுத்துருவாங்க. சரியா? சோ அவங்க அங்க போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்கில் ட்ரெய்னிங் குடுப்பாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கும். பிசியோதெரபி வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்தது சின்ன சின்ன இந்த டெய்லரிங் அந்த மாரியான விஷயங்கள்லாம் கூட சொல்லி தருவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கேம்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்க வயசுக்காரவங்களா தான் இருப்பாங்க. 60, 65, 70 இந்த மாரி சீனியர் பீப்பிள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. இப்ப வீட்ல இருந்தாங்கன்னா, சும்மாவே செல்ல பார்த்துட்டு உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா அங்க போனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேவ் லென்த்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இருப்பாங்க. சோ தட் ஒரு சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். ஓகேங்களா? நல்ல கனெக்ட் வந்து இருக்கும். ஒருத்தவங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் அந்த மையங்கள்ல. சோ தட் இது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து நார்மலா இருக்கிறதுக்கு இது தேவைப்படுது. வீட்டிலேயே இருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்ப மோசமாயிரும். ஆனா இந்த மாதிரி மையங்களுக்கு போறப்ப, அவங்களோட மென்டல் ஹெல்த்தையும் நம்மனால பார்த்துக்க முடியும். அங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்னால அவங்க பிசிக்கல் ஹெல்த்துமே நல்லா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரியான ஒரு காரணத்துக்காக தான் இந்த அன்புச்சோலை மையங்கள் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் கொண்டு வராங்க. எங்க இந்த திட்டம் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருச்சியில வச்சு லான்ச் பண்ண போறாங்க. எவ்வளவு அன்புச்சோலை மையங்கள முதல் கட்டமா கொண்டு வர போறாங்க அப்படின்னா, 25 அன்புச்சோலை மையங்கள
முதல் கட்டமாக கொண்டு வர போறாங்க. சரியா? அதுதான் இந்த செய்தி. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆதித்யா L1 கெட்ஸ் எ க்ளோஸ் லுக் அட் எரப்ஷன்ஸ் ஃப்ரம் த சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறத பத்தி நமக்கு என்னலாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது சூரியனை ஸ்டடி பண்றதுக்காக நம்ம அனுப்பியிருந்த ஒரு அ ஒரு மிஷன் தான் இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஆதித்யா L1 நம்ம எப்ப லான்ச் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2, 2023ல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 2, 2023ல. இது இது எங்க லான்ச் பண்ணியிருப்போம்னா, சூரியன் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த லாக்ரேஞ்சியன் 1 அப்படிங்கிற பாயிண்ட்க்கு லான்ச் பண்ணியிருப்போம். அதான் ஆதித்யா L1 அப்படின்னு சொல்றோம். இந்த லாக்ரேஞ்சியன் பாயிண்ட்க்கு எப்ப அ ஆதித்யா L1 ரீச் ஆயிருக்கும் அப்படின்னா, ஜனவரி 6, 2024ல அந்த லாக்ரேஞ்சியன் பாயிண்ட்ல போய் ரீச் ஆயிருக்கு. சரிங்களா? எப்ப லான்ச் பண்ணாங்க, எப்ப லாக்ரேஞ்சியன் 1 பாயிண்ட்க்கு போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 10 பேலோட் வச்சு அனுப்பியிருப்போம். ஓகேங்களா? சூட், அ ம் சோலெக்ஸ், வெல்க் இந்த மாரி நெறையா பேலோட்ஸ் வந்து ஹெல்-1 OS இந்த மாரி நெறைய பேலோட்ஸ் வந்து நம்ம வச்சு அனுப்பியிருக்கோம். கிட்டத்தட்ட 10 பேலோட்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பேலோடு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்க் அப்படின்னு சொல்லுவாங்க. VELC ஓகேவா? VELC அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெல்க் அப்படிங்கிற பேலோடு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்னா சூரியனோட வெளிப்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெடிப்புகள் ஏற்படும். அந்த வெடிப்புகள்ல இருந்து வரக்கூடிய எஜெக்ஷன்ஸ வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அத இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸும், நாசாவும் சேர்ந்து அந்த டேட்டாவெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயமா குடுத்திருக்காங்க. அதாவது முறையா வெரி ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் இன் த விசிபிள் வேவ்லென்த் ரேஞ்ச் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கொரோனல் மாஸ் எமிஷன்ஸ் அப்படிங்கிறத கேப்சர் பண்ணி ஸ்டடி பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இவ்ளோ டீட்டெயிலாவும் நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்க மாட்டாங்க. கேட்டா இந்த மாரி டேட்ஸ் தான் கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் இம்பேலன்ஸ் இன் ஃபெர்டிலைசர் யூஸ் இம்பாக்ட்ஸ் சாயில்ஸ் ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய சாயில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சாயில்ல எப்படி நமக்கு நைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாரி கார்பன் அப்படிங்கிறது இருக்கும். அத நம்ம ஆர்கானிக் கார்பன் அப்படின்னு சொல்றோம். சாயில்ல ஆர்கானிக் கார்பன் கன்டென்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அத ஒரு சில விஷயங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ சாயில்ல ஆர்கானிக் கார்பனுடைய கன்டென்ட் வந்து லோவா இருந்துச்சு, கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, அந்த சாயில்ல மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படின்னு குடுத்திருக்காங்க. சரியா? டெஃபிஷியன்சி ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இந்த சாயில் இஸ் ஹை. அப்ப மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸோட டெஃபிஷியன்சி அதிகமா இருக்குன்னா, கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் இல்ல அப்படிங்கிறது தான் மீனிங். சரியா? ஸோ ஆர்கானிக் கார்பன் கம்மியா இருந்துச்சுன்னா, மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் கம்மியா இருக்கு. ஆர்கானிக் கார்பன் அதிகமா இருந்துச்சுன்னா, மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, லேண்டோட எலிவேஷன பேஸ் பண்ணி இப்ப ஒரு ஹில்லி ரீஜனா இருந்துச்சு அப்படின்னா, அங்க ஆர்கானிக் கார்பனோட கன்டென்ட் அதிகமா இருக்கு. அப்படியே நம்ம ஹில்லுல இருந்து கீழ இறங்கிட்டே வர்றப்ப, ஆர்கானிக் கார்பனோட கன்டென்ட் கிராஜுவலா டிக்ரீஸ் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. 3வதா பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா, ஆர்கானிக் கார்பனோட கன்டென்ட் கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு ராஜஸ்தான், தெலுங்கானா அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா, ஆர்கானிக் கார்பனுடைய கன்டென்ட் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கிளைமேட் சேஞ்ச்னால நமக்கு குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஏற்படுது. பூமி வெப்பமயமாயிட்டே இருக்கு. வெப்பம் அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா, அ ஆர்கானிக் கார்பனுடைய கன்டென்ட் நம்ம சாயில்ல இருந்து கம்மியாகுது. ஆர்கானிக் கார்பனோட கன்டென்ட் கம்மியாக மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸும் கம்மியாகுது. மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் கம்மியாகுறப்ப நமக்கு அந்த பயிர்களுடைய புரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது கம்மியாகுது. இப்ப விவசாயத்தோட ஓவரால் புரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுது. விவசாயிகளும் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இந்த மாரி லிங்க் பண்ண ட்ரை பண்றாங்க இந்த ஆர்டிகிள். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.